ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க அசசரியில் அடுத்த நாளாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் நடக்குதுன்னா மனோஜ் ஒரு வழியாக விஜயாவை பயமுத்தி எப்படியோ பரிகாரம் செய்யறதுக்கு சம்மதிக்க வச்சுட்டாரு. மனோஜ் விஜயாவும் ஆல்ரெடி பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம பட்னியா இருக்கணும்ல, அந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா மீனாக்கு ஒரு பெரிய பூவார்டர் கிடைக்குது. மீனா அதை செலிப்ரேட் பண்ற விதமா எல்லாருக்குமே பிரியாணி செய்ய போறேன்றாங்க. அதை கேட்டு மனோஜுக்கு விஜயாக்கும் ஷாக் ஆகும். முக்கியமா விஜயாலாம் மனோஜை திட்டுறாங்க. எல்லாமே ஒன்னாலதான்டா, இப்ப பாரு என்னால பிரியாணி சாப்பிட முடியாம போச்சுன்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மீனா கறி வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. அதுவும் யாரு கடைக்குன்னா பிரவுன் மணி கடைக்கு. ஆனா மீனா கடைசி வரை பிரவுன் மணியை கவனிக்கவே இல்லை. ஆமாங்க, பிரவுன் மணி துண்டை வச்சு முகத்தை மறைச்சிக்கிறாரு. வழக்கம் போல ஹைப்பை உண்டாக்கி சப்பையா ரோகிணியை காப்பாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிரியாணி செய்யறாங்க. அதோட வாசனையை மோப்பம் பிடிச்சிட்டு மனோஜ் சொல்றாரு, ஆமா பிரியாணியோட வாசனை நல்லா வருதுலமான்றாரு. விஜயாக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. வாசனை என்னடா பிரயோஜனம், அதான் பிரியாணியை சாப்பிட விடாம பண்ணிட்டியடா பாவின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்ப ரோஹிணி அவங்க பங்கு வெறுப்பேத்துறாங்க. மனோஜ், தேங்க்ஸ் மனோஜ், நல்ல வேலை ஜோசியர் கேட்கும்போது நீ என் பேரை சொல்லல, இல்ல ஆன்டி மாதிரி நான் பட்னியா கடந்திருக்கணும்ன்றாங்க. அதை கேட்டு விஜயாக்கு இன்னும் கடுப்பாகுது. கடைசியா வீட்டுல இருக்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஜாலியா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப முத்து கண்டிப்பா விஜயாவையும் மனோஜும் வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது பண்ணுவாரு. லாஸ்டா மீனா அவங்க அம்மா வீட்டுக்கும் பிரியாணி கொண்டு போறேன்றாங்க. விஜயாவை பத்தி தான் நல்லா தெரியுமே. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு கண்டிப்பா மீனாவோட அம்மா குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வருங்க. இதெல்லாம் தவிர விஜயாவும் மனோஜும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ற மாதிரி சீன் வரப்போகுது. ஆமாங்க, தீச்சட்டி எடுத்து கோயிலை சுத்தி வர பரிகாரம், அதை 2 பேரும் பண்ண போறாங்க. மேக்சிமம் அடுத்த வாரம் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சேல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.